ஸோ அடுத்து வந்து நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கபில தீர்த்தம் இருக்குது, அதாவது திருப்பதியில் நம்ம எடுத்த லாஸ்ட்டு தீர்த்தம். ஸோ இந்த தீர்த்தம் இப்போ நம்ம அடுத்து ஊற்றிடலாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, உள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ இதை இப்போ பிரித்து ஊற்றிடலாம். பிரிச்சாச்சு. ஸோ ஊற்றிடலாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், நம்ம கபில தீர்த்தம் மட்டும் நம்ம கம்மியாக தான் எடுத்தோம், அதிகமாக நம்ம எடுக்கலை. ஏன்னா அங்கே யாரையுமே அலோவ் பண்ணல, பட் நமக்கு மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணாங்க, அவங்களே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ தீர்த்தம் எப்படி எடுத்து வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சோன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம், அதாவது நம்ம தீர்த்தம் வந்து டெஸ்டிங் பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஊற்றிடலாம். ஸோ இப்போது நம்ம கபில தீர்த்தம் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ மீட்ரு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆன் பண்ணுறேன். 0 இருக்குது. இப்போ வாட்டரில் டம்ப் பண்ணிக்கலாம். டம்ப் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் 22 ppm இருக்குதுங்க. ஸோ கபில தீர்த்தம் வந்துட்டு ஸோ அதுவும் ரொம்ப கம்மி தான். நம்ம எடுத்த தீர்த்தங்கள் அதிகமாகவே பார்த்திங்கன்னா 13, 14, 18, 19, 20 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு தீர்த்தம் மட்டும்தான் நமக்கு, என்ன ராமேஸ்வர தீர்த்தம் மட்டும்தான் 200 சம்திங் இருந்திருக்கும். ஸோ பேலன்ஸ் அதில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அடுத்து கபில தீர்த்தம் பேக் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதோட பார்த்திங்கன்னா கபில தீர்த்தம் தான் பேக் பண்ணிகிட்ருக்கோங்க. என்ன கபில தீர்த்தம் வந்து நம்ம கொஞ்சம் தான் எடுத்துன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆக்சுவலாக அது 15 ml பாட்டில் தான் நம்ம போட்டுட்ருக்கிறோம். பாருங்கள், ஏன்னா 15 ml பாட்டில் தான் நம்ம போடுறோம், அதாவது 15 ml. ஸோ லாக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒயிட் கலர் கேப் போடுறோம், அதாவது நம்ம அகத்தியருக்கு போட்டோம் பார்த்திங்கன்னா அகஸ்திய தீர்த்தத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஒயிட் கலர் கேப் வந்துட்டு இந்த நம்ம என்ன சொல்கிறது கபில தீர்த்தத்துக்கு போடுவோம். ஏன்னா கபில தீர்த்தம் நம்ம எடுத்தது ரொம்ப கம்மின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கபில தீர்த்தம் அதிகமாக போட முடியாது, அதிகமான குவான்டிட்டி நம்ம போட முடியாது. ஸோ பாட்டிலில் ரெடியாக தான் இருக்குது. நம்ம கபில தீர்த்தம் வந்துட்டு கொஞ்சம் பேக் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம அடுத்து ஸ்டிக்கரிங் மட்டும் பண்ணுற வேலை தான். ஆக்சுவலாக நம்ம கபில தீர்த்தம் எடுத்து கம்மி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு 60-70 பீஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஒயிட் கலர் கேப் தீர்ந்து போயிடுச்சுங்க, அதனால் நம்ம ரெட் கலர் கேப் போட்டிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம தான் ஸ்டிக்கரிங் பண்ணிடலாம். ஸோ கபில தீர்த்தம் நம்ம இப்படி தான் பேக் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டிக்கர் கொஞ்சம் தான் இப்போ ஆரம்பிச்சு ஒட்டியிருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் ஒட்ட வேண்டிய நிறைய இருக்குதுங்க. ஸோ ஸ்டிக்கர்ஸ்லாம் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்கன்னு ஒட்டணும். ஸோ ஒரு சாம்பிள் காட்டிடலாம், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் அதிகமாக போயிடும்னு சொல்லிட்டுருக்காக நம்ம ஒரு சாம்பிள் மட்டும் காட்டியிருக்கோம். ஸோ இந்த தீர்த்தம் வந்து 10 ரூபா கொடுக்குறோம், அதாவது 15 ml பேக்கு. ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ 15 ml பேக் வந்துட்டு நம்ம 10 rupees நம்ம கொடுக்குறோம். ஸோ கபில தீர்த்தம்